வணக்கம். ஒரு தாயின் தியாகத்தை நினைவு கூறும் புனிதமான நாளுக்காக இன்றைய தினம் பேசலாம் என நினைத்தேன். அந்த தாய் யார் தெரியுமா? எம் இனத்தின் மனசாட்சியாக மாறியவர் அன்னை பூபதி. ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரமில்லை. இது தேசிய தலைவரின் முக்கிய கூற்று. அதனை சிரமேற்றி கொண்ட பலரில் சிலரது தியாகங்கள் சற்று வித்தியாசமானது. அதில் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒன்று தியாக தீபம் திலீபன் அண்ணா, அடுத்தது பூபதி அம்மா. இன்று பூபதி அம்மாவின் 38வது நினைவேந்தல். தாயக பகுதிகளில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட அடாவடிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக ஒரு கைம்பொன் மட்டக்களப்பு மண்ணில் உள்ள அன்னையர் முன்னணி அமைப்பின் சார்பில் அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலய குறிந்த மரத்தின் கீழ் 19/3/1988 காலை 10:45 களத்தில் இறங்கி 31 நாட்கள் உணவொருத்து போராடி தன் மூச்சை 1988 4/19 அன்று காலை 8:45 நிறுத்தினார். அன்னையின் அப்போதைய உரையில் முக்கிய பகுதியொன்று அவர் கூறினார்: எம்மை பாதுகாக்கவென வந்த இந்தியா இன்று ஸ்ரீலங்கா ராணுவத்தை காட்டிலும் கொடியவர்களாகவே மாறிவிட்டார்கள். இதனை தடுக்கலாம் என்ற உறுதியுடன் நாம் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளோம். வீர சாவுகளை கண்டு நாம் பழகி போனவர்களே, எனது இறப்பை அடுத்தும் எமது நோக்கை நாம் அடைவோம். ஒருபோதும் அன்னையர் முன்னணி தளராது என்பதேயாகும். இது வரும் போராட்டமா? இல்லை, இது ஒரு தாயின் உள்ளத்தின் குரல். எம் மக்களுக்கு நீதி வேண்டும் என்ற கூச்சல். அவர் ஆயுதம் எடுத்தவர் இல்லை, ஆனால் அவரின் அமைதியான போராட்டம் உலகமே கேட்க வேண்டிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது. நாம் இன்றைய தலைமுறை தொலைபேசி, சமூக வலைத்தளங்கள், சுகவாழ்வு என்பவற்றில் மூழ்கி இருக்கும் எம்மால் அவரின் அந்த தியாகத்தை உணர முடிகிறதா? ஒரு தாய் தன் உயிரை மெல்ல மெல்ல இழந்து கொண்டே இருந்தாலும் ஒரு அடியும் அவர் பின்னடையவில்லை. அதுதான் உறுதி, அதுதான் தியாகம். இன்று நான் ஒரு யுவதியாக பூபதி அம்மாவின் நினைவாலயத்தில் நிற்கும் போது என் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. நாம் அந்த தியாகத்திற்கு தகுதியானவர்களா? நாம் அவரை போல உயிர் தியாகம் செய்ய வேண்டியதில்லை, ஆனால் உண்மையை பேச முடியுமா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா? ஒருவருக்கொருவர் நின்று உதவ முடியுமா? இதுவே இன்றைய தலைமுறையினரின் போராட்டமாக உள்ளது. பூபதி அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மிக பெரிய பாடம்: உறுதியான மனம் இருந்தால் ஆயுதம் தேவையில்லை. அன்பான உறவுகளே, அவரை நினைவு கூறுவது ஒரு நாளில் மலர் வைத்து முடிப்பது அல்ல. அவரின் சிந்தனையை வாழ்வில் கொண்டு வருவதுதான் உண்மையான மரியாதை. இன்று நான் சொல்ல வருவது என்னவெனில், நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் மாற்றமாக மாற வேண்டும். அன்னையின் தியாகம் வீணாக கூடாது. அவரின் கனவு நம்மால் நிறைவேற வேண்டும். ஒரு தாய் விழுந்தாலும் ஒரு தலைமுறை எழுந்தால்தான் அந்த தியாகம் வெற்றியடையும். தமிழனின் போராட்ட வரலாற்றில் எத்தனை நெஞ்சுரமிக்க தியாக தீபங்கள் வயது வித்தியாசமின்றி எம் மண்ணின் எதிர்காலத்திற்காக எம் மண்ணிலேயே தம் உயிரை அர்ப்பணித்தனர் என்றால் அந்த வீரியத்தின் மதிப்பீடுகளை வெறும் வார்த்தை ஜாலத்தில் அடக்க முடியாது. அது மிக அசாத்தியமானது. நன்றி.